ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு i20ல உட்காந்துட்ருக்கேன். இந்த i20யோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா எனக்கு 9.43 லேக்ஸ் தான். ஸோ இது பார்த்தோன்னா எனக்கு மேக்னா வேரியன்ட் i20யோட ஒரு பேசிக் வேரியன்ட்னே சொல்லலாம். i20ல பேசிக்னு பார்த்தோம்னா எரா வேரியன்ட் தான், பட் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மேக்னா வேரியன்ட் தான். ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனலில் நம்ம எல்லா காசோட டிரைவர் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோவை ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஹுட்டை ஓப்பன் பண்ணி இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 82 bhp and 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த i20ல நமக்கு வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இல்லை, பேண்ட் வந்து ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா தான் இருக்குது. ஸ்கிப் லைட்லாம் அந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. பேசிக் வேரியன்ட் மாதிரியே தெரியல, மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கறதுக்கு. ஸோ இந்த காரில் நமக்கு ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டருமே நமக்கு ஹாலஜன் தான் வருது, ஆனால் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து நமக்கு இந்த காரில் கிடையாது. ஆக்சுவலாக டாப் எண்ட்லேயே கிடையாது. ஸோ எல்இடி டிஆர்எலோட பொசிஷன் மட்டும் இந்த காரில் சேஞ்ச் ஆகும். மேக்னா வேரியன்ட்ல இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஆஸ்டா வேரியன்ட்ல பார்த்தோன்னா நமக்கு ஹெட்லாம்ப் கிட்டே வந்துடும். ஸோ ஹெட்லாம்ப்க்கு மேலே கொடுப்பாங்க. நமக்கு ஃபங்க்ஷனலான ஏர் கர்டைன்ஸ் வந்துருது. அண்ட் கிரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டுமே இந்த காரை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் சில்வர் கலர்ல இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹியூண்டை லோகோ நமக்கு சாட்டன் குரோம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் பார்த்தோன்னா நமக்கு அமேசான் கிரே அப்படிங்கிற ஒரு கலர், ஒரு கிரீன் ஷேட்ல தான் இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட சைடு ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ இந்த i20யோட ஓவரால் லென்த் பார்த்தோன்னா நமக்கு 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2580 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 2.6 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லாங்கஸ்ட் வீல் பேஸ் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துறாங்க. டயர் சைஸ் பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கு 185/65 or 15 inch வீல்ஸ் கொடுக்குறாங்க. இது நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான், அலோ வீல் கிடையாது. பட் பிளாக் கலரில் வீல் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டருமே பார்த்தோம்னா நமக்கு ஃபெண்டர்ஸில் வந்து இது ஓஆர்எம்ல வராது, ஆனால் ஓஆர்எம் வந்து நமக்கு பாடி கலர்லேயே கொடுத்துறாங்க. ரெக்வஸ்ட் சென்சர்லாம் அதில் நமக்கு வராது. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் ரெண்டுமே கிடையாது. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா மட்டும் நமக்கு ரூஃபில் வந்துருது. சன்ரூஃபுமே இந்த வேரியண்ட்டு நமக்கு கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. எல்லாமே லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிபிக்கல் ஹியூண்டையோட ஃபேஷன் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம காரோட ரியர் ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு கனெக்டட் லேடி டெய்ல் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் கனெக்டட் கிடையாது, அது ரிஃப்ளெக்டர் தான். ஆனால் நமக்கு டெய்ல் லேம்ப்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜனில் தான் வருது. ஸோ ஆஸ்டா அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் போயிட்டோம்னா நமக்கு எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் வரும். ஸோ அது இந்த இடத்துல ஸ்ட்ரைப் மாதிரி கொடுப்பாங்க. இது நமக்கு ஃபுல்லாகவே ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. ரியரில் நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. பட் கேமரா இந்த வேரியன்ட்ல கிடையாது, பார்க்கிங் சென்சர்ஸ் மட்டும் தான். அண்ட் நமக்கு பம்பர் ஒரு டிஃப்ரெண்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் இருக்கு. அண்ட் ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வேரியன்ட்கான பேஜிங்லாம் எதுவுமே இல்லை, i20 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டை லோகோ நமக்கு சென்டர்ல வந்துருது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 311 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். பார்சல் ட்ரே இந்த வேரியன்ட் நமக்கு கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40 ஸ்பிட் கிடையாது, ஜஸ்ட் இந்த லிவரை புல் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஹுக்குமே 2 சைடும் கொடுத்துறாங்க. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா நமக்கு இதில் 185/70 or 14 inch வீல்ஸ் வந்துருது. ஸோ கார் வந்து 15 inch வீல்ஸ் ரன் ஆகும். இதில் வந்து 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காரோட ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபியூல் டேங்க் பார்த்தோம்னா நமக்கு 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் பார்ப்போம். ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஏரியான ஃபீலுக்காக இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது முன்னாடியே வந்துச்சு, இந்த ஃபேஸ் லிஃப்ட்லேயே அதை பண்ணிட்டாங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல இருக்குது. சீட்ஸுமே நமக்கு அந்த பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் வருது. பட் ஃபிக்ஸட் அட்ரஸ் தான் கொடுக்குறாங்க. இன்க்ரெஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இறங்கி உள்ள வர மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பேஸ் பார்த்தோன்னா நான் இப்போ இந்த சீட்டை நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரண்ட்டை தள்ளி வச்சிருக்கேன். அதனால் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்டத்தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. லெக் ரூம் ரூம்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஹெட் ரூமும் ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் தான். அண்ட் நமக்கு ஆம்ரெஸ்ட், கப் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் மட்டும்தான். அண்ட் கேபின் கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. ஸோ 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மேக்னா வேரியண்ட்டு நமக்கு ரியரில் ஏசி வெண்ட்டுமே வந்துருது. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துட்டாங்க மொபைல் வைக்கிறதுக்காக. ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் இருக்குது, பட் பெருசாக ப்ரொட்ரோல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ உட்காந்தாலும் சென்டர் பேசஞ்சர் உட்காந்தாலும் அவ்வளோவா டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேக்னா வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டமாக வந்துடும். இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9.43 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். ஸோ இந்த அமேசான் கிரே பற்றின உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது. நமக்கு இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ஓஆர்எம் நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிக்க முடியாது, மிச்சப்படி நம்ம அட்ஜஸ்ட்லாம் கொடுத்துட்றாங்க. அண்ட் சீட்டுக்குமே நமக்கு இந்த காரில் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வராது.
ஸோ ஜஸ்ட் நம்ம ஃப்ளிப் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இன்டீரியர் போவோம். ஸோ ஒரு ஃப்ளாட் போர்டு ஸ்டியரிங் வீல் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு இதில் எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. ஸோ அது மட்டும் ஒரு மேஜரான மிஸ். அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரேக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த i20ல. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்து ரைட் சைடில் டாகோமீட்டர் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ அது நமக்கு டிஜிட்டல்லையுமே வருது. டாகிள் பண்ணுறதுக்கு நமக்கு சென்டரில் நமக்கு ஸ்டியரிங் வீலில் பட்டன் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் அது தவிர காருக்கான பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த டிரைவ் இன்ஃபோ எல்லாமே நமக்கு வந்தது. நல்ல லெஜிபிளாகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து அந்த இலுமினேஷன் வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன்னா சென்சர் இது தனியாக கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதனால் டே அண்ட் நைட் அது ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுது. அண்ட் ஃபியூல் மீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாமே நமக்கு டிஜிட்டலில் தான் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18 டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு மோஸ்ட்லி வந்துடுது. பட் ப்ளூ லிங்க் இதில் நமக்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மலான டச் ஸ்க்ரீன் கொடுத்துறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே நமக்கு கொடுக்கல. ஸோ சென்சர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த சென்சர்ஸோட ஒரு விசிபிலிட்டியை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம இடிக்கிற மாதிரி போனால் அந்த இடத்துல ரெட் கலரில் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அந்த ஹியூண்டே கார்ஸில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி அதை கொடுப்பாங்க. அண்ட் பட்டன்ஸுமே தனியாக டெடிகேட்டடாக கொடுத்துட்றாங்க. ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ, குவைட் மோட், மேனுவல் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. டிபிக்கல் ஹியூண்டேல பார்க்குற அதே டச் ஸ்க்ரீன் தான். அண்ட் நமக்கு வால்யூம்க்கு டெடிகேட்டடாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல் ஏசி இந்த மேக்னா வேரியண்ட்டில் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், ஒரு USB-A, ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இந்த இடத்துல வந்துருது. அதர் லைட்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஆட்டோ டிமிங் IRVM கிடையாது, நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேஷ்போர்டுமே ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் தான், பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது. லோயர் போர்ஷன் நமக்கு பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காரில் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துருது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக்குமே கொடுத்துறாங்க. ஆம்ரெஸ்ட்டுமே இந்த பேசிக் வேரியண்டான மேக்னா வேரியண்ட்லேயே கொடுத்துறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆம்ரெஸ்ட் கடியிலுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஏசி வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு அந்த கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்பீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ i20 பார்த்தோன்னா அதோட செகண்ட் ஜென்ரேஷன் i20 வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தாலுமே புது i20 மாதிரி தான் இருக்கும். இதுவுமே நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா புதுசாக ஒரு கார் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன். அந்த ஏஜ் ஆகிறத i20 அவ்வளோ ஈஸியாக காமிச்சிக்காது. ஸோ அது ஹியூண்டே ப்ராடக்ட்ஸில் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். நமக்கு இதில் கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுக்கல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இதில் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ மேக்னா வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் நமக்கு அது வராது. மிச்சபடி எல்லாமே சேம் தான். 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துருது. ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரேக் 2 அட்ஜஸ்ட்டுமே வந்துடும். பேசிக் வேரியண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு இதில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் இந்த இடத்துல நமக்கு வந்துடுது. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் நமக்கு ஹாலஜனில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே தான், நல்லா தான் இருக்குது. 3 years or 1 lakh kilometers வாரண்டி இந்த காரில் நமக்கு வந்துடும். மைலேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 13 to 15 or 16 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரியல் வேர்ல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹியூண்டே i20 மேக்னா வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோவிஸ்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.